இன்றைக்கி நம்ம ஒரு பிடிக்கரணையில் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அது தண்ணியை கரைச்சி அதில் ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடியும் 1 ஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு மொச்சையை நைட்டே ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். இதை வறுத்தும் உடனே வேகவும் வைக்கலாம். நம்ம இங்கே பெங்களூரில் இது வேகாது, அதனால் நைட்டே ஊற போட்டு இதை வேக வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, வெள்ளை உளுந்து, ஜீரகம், வெந்தயம் தேவை. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தேவை. இதை ஒரு வானலை வச்சு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அவர் 2 சேர்த்து செய்தால் தான் அந்த குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். போதும், இது காஞ்சிடுது. இப்போ தாளிப்புக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் காய வைக்க வேண்டாம். அது ரொம்ப நேரம் காய வச்சாலுமே அதில் உள்ள ஒரு நல்ல தன்மைகள் எல்லாம் போயிட்டு தீயத்தன்மை வந்துடும். அதனால் கொஞ்சம் லேசாக காஞ்சாலே போதும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டோம், வெடிக்குது. இந்த நேரத்தில் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை 1 by 1 சேர்த்துக்கலாம். முதல்ல நான் பூண்டை சேர்த்துக்கிறேன். உடனே சேர்த்துடலாம். தக்காளி, கறிவேப்பிலை, இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பிடிக்கரணை போட்டு வைக்கிற ஒரு காரக்குழம்பு மூளை நோய்க்கு ரொம்ப நல்லது, ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. அது நாங்கள் இங்கே பெங்களூரில் இவ்வளோ நாளாக நான் இந்த கிழங்கை நான் பார்த்ததே கிடையாது. எந்த கடையிலையும் நான் இது எப்படி கேட்குறது கூட எனக்கு தெரியல. இல்லை, இப்போ ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தோம், அங்கே ஊரில் வாங்கிட்டு வந்தோம். இதுதான் அந்த பிடிக்கரணை. இதை வேக வச்சுருக்கோம் பாருங்கள். குழம்பு நல்லா கொதித்து நம்ம இறக்குறப்ப இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போடணும். வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப தீயிற அளவுக்கு இதை வதக்க வேண்டாம். இப்போ இந்த குழம்பை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். இந்த குழம்பு ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிடுது. இதுக்கு ஒரு 50 கிராம் மொச்சக்கொட்டையும் ஒரு 200 கிராம் இந்த பிடிக்கரணையும் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த குழம்பை தாளித்து விட்டுட்டு இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மொச்சக்கொட்டை தண்ணி, அதையும் இதோட சேர்த்துக்கணும். மொச்சக்கொட்டையை கொஞ்சம் நாளைக்கு கழித்து போட்டுக்கலாம். இது அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். குழம்பு நல்லா சுத்தமாக மண்ணை நீக்கி நல்லா சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுருக்கேன் நான். இப்போ நம்பூராக இருந்தால் இது ஒரு 3 விசில் விட்டால் கூட போதும். இங்கே பெரும்பாலும் எந்த காய்கறிகளும் சட்டுன்னு வேகாது. இந்த பனி நாள் இல்லையா, இந்த இடத்துல பனியாக இருக்கும் இல்லையா, அதனால் இதை நம்ம வேக வச்சாச்சு. இதை உரித்து இதை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி குழம்புல சேர்க்கணும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை நான் சேர்க்குறப்ப காமிக்கிறேன். இப்போ இந்த காயை உரிச்சிட்டேங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறுசாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, குழம்புல கரைஞ்சிரும். இது நல்லா திட்டமாக வெந்திருக்கு. உள்ளெல்லாம் இந்த பாருங்கள் அப்படி நல்லா அழுத்தமாக இருக்குது. ரொம்ப மழை வேக விட்டால் குழம்புல கரைஞ்சிரும். இப்போ நம்ம குழம்பு கொதிக்கிறப்பே கூட இதை சேர்த்துக்கலாம். காயை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்களா, இப்போ குழம்போட சேர்த்துக்கலாம். இது இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக கொதிச்சிடுது. இப்போ இந்த காயை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். காயை இதோட சேர்த்துட்டு இந்த மொச்சையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சும்மா 2 கருவாடு போட்டேன், அது வேறு தான். இப்போ நம்ம இது கொதிச்சுக்கிட்டு பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடுது. இறக்கிடலாம். இதை ஒரு வாரம் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இது மூளை நோய்க்கு ரொம்ப நல்லது. ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது இதை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த காய். பார்ப்பாங்க, சூப்பராக இருக்குது. எல்லோரும் இந்த மாதிரி செய்யுங்க. செய்துட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.